வணக்கம் நண்பர்களே. இன்றைய இறைவனியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமாரி ராஜகுமாரி சகோதரிகள். இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுநாயக்கம் பார்க்கும் பகுதியில் சொந்த வீட்டில் இருந்தாங்க. குடும்ப வறுமையின் காரணமாக அவங்க ஒரு பக்கத்து மல்லிகை கடையில் வந்து பொருட்களை வாங்கி அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் அவங்களால வேலைக்கு போக முடியாத அந்த சூழ்நிலை வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இந்த வேலையும் கிடைக்கல. 2 பேர் தான் இவங்க, பேரண்ட்ஸ் இல்லை, அக்கா தங்கச்சி 2 பேரும் அன்மேரிடு. வேலைக்கு போகிறதோ, அதாவது வேலை கிடைக்கல, அந்த சம்பளம் பத்தாதனால அந்த நேரத்தில் அவங்க கீழே விழுந்து இந்த சப்பை எலும்பு டேமேஜ் ஆகி இடுப்பும் டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவங்கள வேலைக்கு போக முடியல. அவங்க சொத்தை விற்று ஒரு சின்ன வீடு இருந்தால் அந்த வீடை விற்று தான் அப்படியே காலம் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த வருமானமும் காலி ஆயிடுச்சு. நம்மளுக்கு 2023 அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த தகவல் தெரிஞ்சு நம்ம ஹரிதாஸ் சொல்லியிருந்தாரு இது போல ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சைடில் 2023 இந்த 2 வருஷமா இவங்களுக்கு தேவையான மல்லிகை சாமான்கள் மற்றும் அரிசி, மேக்சிமம் ஒரு யாரான கேட்டு அந்த கேஸ் புக் பண்ணுறதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த இடத்துல இருந்தாங்க. அங்கே வந்து வாடகை ஒரு இடத்துல தனியாக வாடகை இருந்தாங்க. அங்கே ஒருத்தர் மளிகை கடைக்காரர், அவர் பேர் என்னமா, காசிமணின்றவர் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கே வாடகைலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இவங்க தனியாக வாடகை அங்கே ஒத்துக்காமல் அமைச்சிட்டாங்க. இப்போ இங்கே விபி நகர், நம்ம காந்தி நகர் அடுத்த விபிஆர் நகரில் வந்து இங்கே வாடகைக்கு வந்திருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோதான் வீடு, 3500 ரூபாய் வாடகை. இந்த வாடகை கூட அந்த மளிகை கடைக்காரர் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் தான் கொடுத்து இப்போ இங்கே இடம் மாறி இருக்காங்க. எப்படியாப்பட்ட குடும்பத்துக்கு தான் நீங்கள் கொடுக்குற அந்த நிதி உதவியிலிருந்து பொருட்கள்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் அன்னதானம் காசு கொடுக்குறீங்க. ஒரு சில டைமில் அந்த காசு மீறும். அந்த காசை சேஃப்டி பண்ணி தான் போல பொருட்களை வாங்கி இவங்களை போல வறுமையில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். மேலும் நீங்கள் செய்த இந்த பண உதவியால், இந்த அற்புதமான தர்ம சேவையால் இவங்களை போல குடும்பம்லாம் பலனடைகிறது இதன் மூலம் தெரிவிச்சுக்க. மேலும் நம்ம இறைபணியானது தொடரும். நன்றி.